இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே விசா இல்லாத குழு பயணத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என ரஷ்ய அமைச்சர் நிகிதா கோன்டாரியோ தெரிவித்துள்ளார். இருதரப்பு விசா இல்லாத பயண ஒப்பந்தம் தொடர்பான ஆலோசனை ஜூன் மாதம் தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே இத்தகைய இருதரப்பு விசா இல்லாத குழு பயணம் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் ஜூன் 10ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அமலில் உள்ள நிலையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையில் வருவதால் 3ஆம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்படலாம் என்று முதலில் தகவல் வெளியாகின. ஆனால் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணி 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஜூன் 10ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தமிழகத்தில் பள்ளிகள் மீண்டும் துவங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து வரும் 23ஆம் தேதி முதல் திருவண்ணாமலைக்கு தினசரி 85 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து திண்டிவனம், செஞ்சி வழியாக தினசரி 90 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆற்காடு, ஆரணி வழியாக 44 பேருந்துகள், காஞ்சிபுரம், பந்தவாசி வழியில் இயக்கப்படும் 11 பேருந்துகளுடன் கூடுதலாக 30 பேருந்துகள் என மொத்தம் 85 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆன்லைன் ஆப் மூலம் போதை மாத்திரைகள் வாங்கி விற்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஆர்கே நகர் கொருக்குப்பேட்டை பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் கணேஷ் என்பவரை வீட்டை சோதனை செய்து போதை மாத்திரைகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். விசாரணையில் கணேஷ் தனது கூட்டாளிகளான ராஜேஷ், ரஞ்சித் மற்றும் உதயகுமாருடன் சேர்ந்து ஆன்லைன் செயலி மூலம் போதை மாத்திரைகள் வாங்கி அதிக விலைக்கு விற்றது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 3 கத்திகள், 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடன் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள அன்பகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக இளைஞரணியின் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்த உதயநிதி ஸ்டாலின் அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மருத்துவம் குறித்து தெரியாதவர்களும் நீட் குறித்து சரியான புரிதல் இல்லாதவர்களுமே நீட்டை எதிர்ப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான குமரி ஆனந்தனை சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் பற்றி பேசுபவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். மருத்துவத்துறையை குறித்து தெரியாமலேயே நீட் குறித்து பேசி வருவதாகவும் IAS, IPS போல் இதற்கும் தேர்வு வேண்டும் என்பது மருத்துவர்களின் வாதம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஸ்மார்ட் LED டிவி மற்றும் அகர்பத்தி தயாரிப்பு நிறுவனத்தில் GST நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அங்கு கடந்த 3 வருடமாக கணக்கு வழக்குகள் சரியாக பார்க்கப்படவில்லை என்றும் கோயம்புத்தூர் வணிக வரி அலுவலர் உத்தரவின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மத்திய சிறையில் பிரபு என்ற விசாரணை கைதி நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தது தொடர்பாக பந்தயசாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீரநத்தம் பகுதியைச் சேர்ந்த பிரபுவுக்கு சிறைக்குள் திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரபுவை பரிசோதித்த மருத்துவர்கள் பிரபு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்ததை அடுத்து உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. துறையூர் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற திருடனை கிராம மக்கள் விரட்டி பிடித்து தருமடி கொடுத்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள பாகலபாடி கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் செயினை பறிக்க முயன்றுள்ளார். அவர் சத்தம் போடவே மர்ம நபர் தப்பி ஓடினார். கிராம மக்கள் விரட்டி சென்று பிடித்து தர்மஅடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மது போதையில் தெரியாமல் வீட்டுக்குள் சென்றதாக அவர் தெரிவித்த நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் பச்சிளம் குழந்தையை அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வீசிய சம்பவத்தில் குழந்தையின் தாய் மற்றும் அவரது காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கொச்சியை சேர்ந்த இளம் பெண்ணை ரெஃபிக் என்ற இளைஞர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியுள்ளார். இதனால் கர்ப்பமான இளம்பெண் வீட்டின் கழிவறையில் ஆண் குழந்தையை பெற்றார். இதனையடுத்து தனது அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குழந்தையை இளம்பெண் வீசி எறிந்தார். இந்த வழக்கில் இளம்பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது காதலன் ரெஃபிக்கும் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவில் 2 வாரங்களில் காய்ச்சலால் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 வாரங்களில் 380 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1323 பேர் டெங்கு காய்ச்சல் சந்தேகத்தின் பேரில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 மாதங்களில் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பான் காய்ச்சலால் 7 பேர் பலியாகியுள்ளனர். 14 நாட்களில் 77 பேருக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டதோடு 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மஞ்சள் காமாலை பாதிப்பு அதிகரித்து வருகிறது. வயிற்றுப்போக்கால் 18,422 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். 37 பேருக்கு H1N1 பாதிப்பும் 29 பேருக்கு ஷிகெலா பாதிப்பும் கண்டறியப்பட்ட நிலையில் 2 மரணமடைந்துள்ளனர். வெஸ்ட் நைல் காய்ச்சலால் 9 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 2 உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலம் பெங்களூரில் மஞ்சள் காமாலை அதிதீவிரமாக பரவி வரும் நிலையில் குடிநீர் ஆணையத்தின் குடிநீர் ஆதாரத்தில் இருந்து நோய் பரவியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நோய் பரவலுக்கு காரணம் அப்பகுதியில் குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் குளத்தை சுத்தம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டதே காரணம் என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து நோய் பரவல் குறித்து மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட்ட ஆட்சியர் உமேஷ் 2 வாரங்களுக்குள் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். விசாரணையில் குடிநீர் ஆணையத்தின் குடிநீர் ஆதாரத்தில் இருந்து நோய் பரவியதை சுகாதாரத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். கேரளாவில் படுத்த படுக்கையாக இருந்த தந்தையை வாடகை வீட்டில் விட்டுச் சென்ற மகன் கைது செய்யப்பட்டார். எர்ணாகுளம் அருகே வைட்டிலா பகுதியைச் சேர்ந்த 70 வயது சண்முகம் தனது மகன் அஜித் குடும்பத்துடன் வசித்து வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி அவர் படுத்த படுக்கையான நிலையில் இவரது மகன் அந்த வீட்டை விட்டு காலி செய்துவிட்டு படுத்த படுக்கையாக கிடந்த தந்தையை அப்படியே விட்டுவிட்டு வெளியூருக்கு குடிபெயர்ந்தார். 2 நாட்களாக படுத்த படுக்கையில் உணவின்றி தவித்த சண்முகத்தை கண்டு வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்து போலீசில் தகவல் அளித்த நிலையில் காவல்துறையினர் சண்முகத்தை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அஜித்தை கைது செய்தனர். தஞ்சாவூரில் சாலையை கடக்க முடியாமல் தவித்த மாற்றுத்திறனாளி முதியவருக்காக போக்குவரத்து காவலர் வாகனங்களை நிறுத்தி உதவி செய்துள்ளார். தஞ்சாவூர் அண்ணா சாலை பழைய பேருந்து நிலையம் சாலையில் மழை பெய்தபோது நனைந்தவாறு சாலையை கடக்க முடியாமல் மாற்றுத்திறனாளி முதியவர் திணறினார். இதை பார்த்த போக்குவரத்து காவலர் குணா மாற்றுத்திறனாளி முதியவர் தத்தி சாலையை கடக்கும் வரை வாகனங்களை நிறுத்தி உதவி செய்தார். அவரது மனிதநேயமிக்க இச்செயலை வாகன ஓட்டிகள் பாராட்டி சென்றனர். ஆபாச OTT தளத்தின் நிறுவனர் ஆன்மீக தளம் ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளார். ஆபாச வீடியோக்களுக்காக OTT தளத்தை உருவாக்கி நடத்தி வருபவர் தொழிலதிபர் புபு அகர்வால். இவர் புராணங்களை ஒளிபரப்புவதற்கு என பிரத்யேகமாக ஹரிஹோம் என்ற மற்றொரு OTT தளத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறார். அந்த தளத்தில் அனைத்து தரப்பினரும் பார்க்கும் வகையில் வீடியோ, ஆடியோ முறையில் பஜனைகள், அனிமேஷன் வடிவில் புராண கதைகளை ஒளிபரப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் ஜூன் 24 முதல் அறிமுகமாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மண்டல அளவில் முதலிடம் பெற்ற CBSE பள்ளி மாணவிக்கு அவரது பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள வாட்டாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷிவானி. தனியார் CBSE பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த இவர் 487 மதிப்பெண்கள் பெற்று திருச்சி மண்டல அளவில் முதலிடம் பெற்றார். விவசாயியின் மகளான இவருக்கு தனியார் பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பூச்சிநாயக்கன்பட்டியில் முத்தாலம்மன் கோயிலின் வைகாசி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் கொட்டும் மழையில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் தீ மிதித்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கட்டுப்பாட்டை இழந்த டெம்போ வாகனம் மின்கம்பம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. கருமாவிலை பகுதியில் நேர்ந்த இந்த விபத்தால் மின்தடை ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆரப்பாளையம் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள சுரங்கப்பாதை முழுவதிலும் மழை நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் ஆரப்பாளையம் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள சுரங்கப்பாதை முழுவதும் வெள்ள நீராக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து வெள்ள நீர் அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவஸ்தைக்கு உள்ளாவதாக புகார்கள் தெரிவித்துள்ளனர்.